இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிற்கான வாக்குத்தத்தமான வசனம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். ஆண்டவரே, என் ஆத்மாவின் வழக்கை நடத்தினீர், என் பிராணனை மீட்டுக் கொண்டீர். ஆம் தேவனுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தீராத சட்ட சிக்கல்கள், கடன் சுமைகள் அல்லது மற்றவர்களால் கொடுக்கப்படும் அழுத்தங்கள் என எதுவாக இருந்தாலும் அதை எல்லாம் கர்த்தர் கவனிக்கிறார் என்பதை நாம் நினைக்க வேண்டும். இங்கே வழக்கை நடத்தினீர் என்று சொல்லும்போது நாம் தனித்து போராடவில்லை, நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய வழக்கிற்காக கர்த்தர் வாதாடுகிறார் என்பது அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. கடனோ அல்லது வழக்கோ அது நம்முடைய சமாதானத்தை திருடி நம்மை பயத்தில் வைத்திருக்கும். ஆனால் அந்த இருண்ட சூழலிலும் கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருக்கிறது என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் நம்முடைய பிராணனை மீட்க வல்லவராயிருக்கிறார். உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் கர்த்தர் இந்த வழக்கை உங்களுக்கு சாதகமாக முடித்து தருவார். கவலைப்படாதீர்கள். கர்த்தருடைய வல்லமை மனித முயற்சியை விட பெரியது. இந்த புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? இதோ இந்த வார்த்தையை நம்பி இருந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. இன்று கடன் பாரத்தாலும் தீராத வழக்குகளாலும் மன உளைச்சலில் இருக்கும் ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபையினால் தொடுவீராக. இயேசுவே, உமது அன்பினால் அவர்களை பலப்படுத்துங்கப்பா. சட்ட சிக்கல்கள், நீதிமன்ற நடவடிக்கைகள் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து அவர்களை மீட்டு இழந்த சமாதானத்தை திரும்ப கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமை அவர்களின் வாழ்க்கையில் கிரியை செய்வதை அவர்கள் உணரட்டும். ஒவ்வொரு வழக்கும் உம்முடைய கரத்தில் இருக்கட்டும் அப்பா. உம்முடைய கிருபை அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும் ஆண்டவரே. இன்று பிறந்தநாள், திருமண நாள் காண்கின்ற உமது பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களுடைய ஆயுசு நாட்களை ஆசீர்வதியும். ஸ்கூல் காலேஜஸ்க்கு செல்கிற பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. அநேக தேவையோடு இருக்கிறாங்கப்பா. தேவைகளுக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். முற்றிலுமாய் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே அவர்களை ஆளுகை செய்து ஆசீர்வதிப்பீராக. மீட்பரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.